வணக்கம் நேர்களே. இப்பொழுது நம்ம பார்க்க போறது குதிரை பேரம். ஆமா, எங்க பார்த்தாலும் குதிரை பேரம், குதிரை பேரம், குதிரை பேரம். சோசியல் மீடியாவை திறந்தா குதிரை பேரம். ஏன் நியூஸ் பேப்பர், தமிழ்நாட்டில் உள்ள நியூஸ் பேப்பர் எல்லாம் பார்த்தா குதிரை பேரம். இந்த குதிரை பேரம் தாங்க இப்போ ஹைலைட்டு. இதுக்கு முன்னாடி எல்லாம் வட மாநிலத்துல தான் ஏதோ அரசியல் நியூஸ் நம்ம பார்க்கும்போது குதிரை பேரங்கிற செய்தியை கேட்போம். தமிழ்நாட்டில் இப்போது அங்கங்க கேட்கும். ஆனா தடவை தமிழ்நாட்டுல குதிரை பேரங்கிற ஒரு ஒலி ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. சரி, இந்த குதிரை பேரம் இன்னும் கொஞ்ச நாள்ல கழிச்சு ஏதாவது சினிமா கூட டைட்டில் வச்சாலும் வச்சிருவாங்க. ஆமாங்க, அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகி போச்சு. சரி, இந்த குதிரை பேரம் எப்படி தமிழ்நாட்டுல ஃபேமஸ் ஆச்சு? தாவேக அரசு தமிழகத்துல வெற்றி பெற்று 108 தொகுதியில் ஆட்சியை பிடிச்சது. ஆமாங்க, அதுக்கு மெஜாரிட்டிக்கு 118க்கு சீட்டுக்கு குறையா இருந்தது. இந்த சூழ்நிலை எந்த கட்சி வந்தாலும் அவங்களுடைய ஆட்சியை பலப்படுத்திக்கிறதுக்கு, நிலைநிறுத்திக்கிறதுக்கு அவங்க பலவீனமான எம்எல்ஏக்களை விலை பேசுவாங்க. கட்சி அவங்களுக்கு பதவி ஆசை கொடுத்து அவங்கள உள்ள இழுப்பாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த 2/3 ஒரு 100 பேர் இருந்தா அதுல 75 பேர் வந்தா தான் அதுல அவங்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டம் இருக்காது, அந்த செல்லுபடி ஆகும். ஆனா அந்த மாதிரி வர வாய்ப்பு இல்லாதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ராஜினாமா பண்ணிட்டு வா அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட்ல வந்தாச்சு. இந்த விஷயம் தமிழ்நாட்டுல திமுக கையில எடுத்து இது குதிரை பேரம் சொல்லி தாவேக அரச வெறுப்பும் ஏத்துனாங்க. அவங்க சட்டசபையிலும் பேசினாங்க. எங்க பார்த்தாலும் எதிர் குதிரை பேர அரசு. அதே போல அதிமுகல ஒரு குரூப் தனியா பிரிஞ்சு விஜய் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது சண்முகம், விஜயபாஸ்கர் தலைமையில அவங்க தனியா இருக்கும்போது நம்ம முதல்வர் அங்க போய் பேசிட்டு வந்தாரு. அப்போ ஒரு சோபா உள்ள போச்சுன்னு சொல்லி, சோபா மாடல் அரசு, சோபால பணம் கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம திமுக அரசு நம்ம தாவேகாவை எதிர்த்து பேசும்போது அந்த வார்த்தையை சொல்லி பேசினாங்க. அது போலீஸ்ல அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா ஆக்ஷன் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியில, அதனால அங்க போலீஸ் என்கொயரி எல்லாம் இருக்காது. ஆனா இந்த தடவை போலீஸ் இந்த விஷயத்துல இறங்கி சிஐடி ரிப்போர்ட் மாதிரி பண்ணி சில விஷயங்களை கண்டுபிடிச்சு அவங்களே அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இது அரசியல் ரீதியா பார்க்கப்பட்டது. இப்போ அது போலீஸ் கையில வந்திருக்கு. இது ஒரு பக்கம் நல்லதுதான். ஏன்னா நாளைக்கு குதிரை பேரத்துல ஈடுபடும் போது போலீஸால எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுனால கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனா பின்னாடி இதே ரெகுலரானா ஒவ்வொரு கட்சிக்கும் கஷ்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த எதிர்கட்சியா இருக்கிற அந்த திமுக தாவேக அரசு எப்பனாலும் கவிழும். நம்ம பழைய முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த தாவேக அரசு எப்பொழுது வேணாலும் கவிழும், 3 மாசத்துல கவிழும், 6 மாசத்துல கவிழும், ஒவ்வொருத்தரையும் சொல்லி வந்தாங்க. இப்ப தாவேகால இருக்கிற மந்திரிங்க அதுதான் பிடிச்சிக்கிறாங்க. இவர் அப்படி சொன்னாரு, அது மாதிரி இங்க விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு இதையும் இணைக்கிறாங்க. இணைச்சி இந்த திமுக காரங்க அதாவது செந்தில் பாலாஜிங்கிற ஒரு பழைய மந்திரியை பயன்படுத்தி அவருடைய நெட்வொர்க்ல இந்த வேலை நடந்திருக்கு அப்படின்னு போலீஸ் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணி அதுல சம்பந்தப்பட்ட ஒரு 3 பேரை கைது பண்ணாங்க. இன்னைக்கு காலைல மீண்டும் 4 பேரை பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜியுடைய தம்பி இதுல சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா எஃப்ஐஆர் போட்டாச்சு, இனிமே விசாரணை இருக்கு. எந்த விசாரணையும் எவிடன்ஸ் இருந்தாதான் அது நிற்கும். வித்தவுட் எவிடன்ஸ் அது நிற்காது. வேணா அரசியலுக்கு இந்த போலீஸ் அறிக்கையை வச்சு இவங்க ஏதாவது காய் நகர்த்தணும்னா நகர்த்திக்கலாம் இல்லையா, அது கோர்ட்டுக்கு போனா நிற்காது. நம்மளை பொறுத்த வரைக்கும் யார் தப்பு செஞ்சாலும் குதிரை பேரத்துல அதை தாவேகா தப்பு பண்ணாலும் தப்பு தான், திமுக பண்ணாலும் தப்பு தான். இது முறையா விசாரிச்சு அதுல அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள ஜெயிலுக்கு அனுப்பணும். நம்மளுடைய குறிக்கோள் அதுதான். ஆனா அந்த அரசு அப்படி செய்யாது. இதே ஆளுங்கட்சி செஞ்சா தப்பு கிடையாது, எதிர்கட்சி செஞ்சா அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள இது பண்ணும். இது எல்லா அரசும் அப்படிதான் செய்யும். ஸோ இப்போ திமுக தரப்புல அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த தாவேக அரசு வந்த நாள்ல இருந்து குதிரை பேரத்துல ஈடுபட்டு இருந்தாங்க, நாங்க அதை சுட்டி காமிச்சோம். இப்ப அவங்களுக்கு பெரிய சிக்கல் என்னன்னா, திரு வைகோ அவர்கள் இதை வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன், பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவே குதிரை பேரம். இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒருத்தர் அதிமுகல இருந்து 5 பேரு
ராஜினாமா பண்ணிட்டு வராங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவன் பல கோடி செலவழித்து அந்த எம்எல்ஏ பதவிக்கு வந்திருப்பான். அவன் ராஜினாமா பண்ணிட்டு வரும்போது அவனுக்கு அதுக்கு ஈடா ஏதாவது தொகை கொடுப்பாங்க. கொடுக்காம இது நடக்காது. அப்போ உள்ள பேரம் பேசுறது யாரு? அது போலீஸ்கிட்ட போய் சொன்னா செய்வாங்களா? நான் ஆளுங்கட்சி, அதனால அங்க நடக்காது. ஸோ அந்த மாதிரி ஆயுதான் அவங்க இங்க வாராங்கங்கிறது திமுகவுடைய நிலைப்பாடு. மக்களுடைய நிலைப்பாடு அதுதான் அங்க கண்டிப்பா இருக்குது. எனவே ஆட்சியை காப்பாத்திக்கணும்ல, அதனால அந்த மாதிரி கூப்பிட்டு வராங்க. வந்து திருப்பி அவனுக்கு பதவி கொடுப்பாங்களா, நிக்க வைப்பாங்களா? நின்னா அவன் வந்து ஜெயிப்பான்ங்கிறத உறுதி வேணும்ல. எந்த உறுதியில வரான்? அந்த இழப்பீடு கொடுத்தா தானே வரான். ஸோ அங்க வந்து ஒரு குதிரை பேரம் நடக்கு அப்படிங்கிறத திரு வைகோவை வெளிப்படையா சொல்லிட்டாரு. அப்படிங்கிறத வச்சு கவர்னருக்கு ஒரு மனு, மிஸ்டர் மனு கொடுத்துருக்குறாங்க. விசாரிக்கணும், நீங்க அனுமதி கொடுக்கணும், இது வழக்கு தொடர்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும்னு சரி ஒரு மனு கொடுத்துட்டாங்க RS பாரதி மூலமாக. அப்போ இது மறுநாள் இந்த நியூஸ் தலைப்பு செய்தியா வரும், அல்லது மீடியாக்குள்ள இது பிரபலமாக பேசப்படும். அப்ப அது மாதிரி செய்தித்தாள்களில் இது பிரபல தலைப்பு செய்தியா வரும். அடுத்தால வந்து கன்னியாகுமரியில வந்து அணு கழிவுகளை கொட்டுவதற்கு காலக்கேடு 5 வருஷம் முடிஞ்சாச்சு. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் 5 வருஷம் போடப்பட்டு அது எந்த செயல்பாடு இல்லாம போனா அது காலாவதி ஆயிரும். அப்பேற்பட்ட அந்த திட்டத்தை வந்து திமுக கையில எடுத்து அதை செயல்படுத்தாமலே இருந்தது. அந்த 5 வருஷ காலம் முடிஞ்சு விட்டது. அதை ஜூலை 1ஆம் தேதி இவங்க திருப்பி அதுக்கு கையெழுத்து போட்டாங்க, எல்லாம் இடம் ஆக்குபைட் பண்றதுக்கு. ஸோ அந்த விஷயமும் மீடியாவுக்கு நாளை பேசப்படும். ஆவண படுகொலை நடந்திருக்கு, அதை பத்தியும் பேசப்படும். ஸோ இது ஒரு நெருக்கடி. முதலமைச்சர் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, வழக்கு தொடுக்க அவங்க அனுமதி கேட்கறாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு நெருக்கடி வரும், தலைப்புச் செய்தியா வரும். அதை முறியடிக்க ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வேணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த அவங்க கையில் எடுத்திருக்காங்கன்னு திமுக காரங்க குற்றச்சாட்டுறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய நோக்கம் 2 பக்கமும் தப்பு நடந்திருக்கு. அது மக்கள் வந்து வரி பணத்தில் இவங்க மினிஸ்டர் எம்எல்ஏ ஆகி அதை அவங்க பேரம் போட்டு விசிக்கிறாங்கன்னா மக்கள் தீர்ப்புக்கு எதிராக இது நடக்கிறது. ஸோ மக்களாகிய நாம் இதை பார்க்குறோம். இதில் யார் கேட்டவன் எவன் நல்லவங்கிறது எல்லாமே மோசம்தான். ஸோ இதில் தண்டிக்கப்படணும், 2 பக்கமும் தண்டிக்கப்படணும். அதுதான் மக்களுடைய விருப்பமும்.